எங்கே எப்போது என்ன நடந்தாலும் அங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவது அரசியல் முறைதான். அங்கே தீர்ப்பு வழங்க வருகின்ற நீதிபதியும் அரசியல்வாதிதான். அரசியல் இன்றி ஓர் அணுவும் இங்கு அசையாது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், பள்ளிக்கூடம் தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் இங்கே எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது. தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து போராடி போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை கால் காசுக்கு கூட மதிக்காமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருப்பதற்கு அவர்களை உணர்வற்றவர்களாகவே வைத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் முறைதான் காரணம். இன்னைக்கு இளைய தலைமுறையை எப்படி திசை திருப்பியிருக்கார்கள் தெரியுமா? 500 ரூபாய் நோட்டுக்காகவும் 200 மில்லி சாராயத்திற்காகவும் 1 பொட்டலம் பிரியாணிக்காகவும் தன் ஜாதிக்காரர் என்கின்ற அபிமானத்திற்காகவும் வாக்களித்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் அருமை ஒரு நாளும் தெரியாது, புரியாது.